இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தேவன் நம்மோடு இருக்கிறாரா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 13 வசனம் 11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். Finally, brethren, farewell. Be perfect. Be of good comfort. Be of one mind. Live in peace. And the God of love and peace shall be with you. 2 Corinthians chapter 13 verse 11. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் உள்ள ஒவ்வொருக்கும் ஒரு அறிவுரைகளையும் அவங்களுக்கு சில ஆலோசனைகளையும் சொல்றாரு. சொல்லிட்டு கடைசி அந்த இடத்துல நிருபத்தை முடிக்கும் போதுல சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, ஆறுதல் அடையுங்கள், நற்சீர் பொருந்து இருங்கள், ஒருவருக்கொருவர் சமாதானமா இருங்கள். இப்படிலாம் நீங்க இருக்கும்போது சமாதானத்தையும் அன்பையும் அருளுகிற தேவன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நாம தேவனோட தான் கூட நடக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறாரா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது இங்க ஆரம்பிச்ச உடனே இந்த கடைசியா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? நம்மளோட வெட்டிங்ல போட்டோ எடுக்கிறப்போ போட்டோகிராஃபர் சொல்லுவான், கடைசியா சார் ஒரு தடவை சிரிங்க அப்படின்னுவான். இதை கேட்டு மாப்பிள்ளையை தவிர வேற எல்லாரும் சிரிப்பாங்க. இங்க அந்த மாதிரியான கடைசியா வாழ்க்கையில ஒரு கடைசியா நடக்கிற சம்பவத்தை பத்தி அவர் பேசல. மாறாக தன்னுடைய அட்வைஸா கன்க்ளூஷனுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு. நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு தலைவர், உதாரணமா நம்ம சிஎம்மா இருக்கலாம், பிஎம்மா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா எப்படி இருக்கும்? முடியுமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நாம அவர் கூட போய் இருக்கலாம், ஆனால் அவங்க நம்ம கூட இருக்க முடியுமான்னு கேட்டா அவங்க நினைச்சாலுமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அவங்களுக்குன்னு செக்யூரிட்டிக்காக, கம்ஃபர்ட்டுக்காக நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு. அது மீட் ஆனா மட்டும்தான் பெரிய பெரிய தலைவர்கள் ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு உலகத்துவம் வாய்ந்த மனிதர்கள் மத்தியில இருக்கிற இந்த ஒரு தலைவருக்கு இவ்வளோ புரோட்டோகால்ஸ் இருக்கு அப்படின்னா, உலகத்தை படைத்த தேவனுக்கு என்னென்ன புரோட்டோகால்ஸ் இருக்கும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா அநேக நேரத்துல அது எதையுமே நம்ம நினைக்கிறது கிடையாது. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கணும், எங்க மத்தியில இருக்கணும், நான் போற இடத்துல எல்லாம் நீங்க வரணும் இப்படின்னு சொல்றோம். ஆனால் தேவனுக்கு உகந்த விதத்தில் அந்த அட்மாஸ்பியரை நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், அதாவது சமாதானத்தின் தேவன், அன்பின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுது அப்படின்னா சில காரியத்தை சொல்றாரு. முதலாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஆறுதல் அடைந்து இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு? இன்னைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணும் போதுல முதல்ல கேட்பாங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்லுவோம்? அதுக்காக தேவனுக்குள்ளா இருக்கிறவர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க, ஆறுதல் அடைந்திருப்பார்கள். அவங்களுக்கு உலகத்துல இருக்க கஷ்டம் கிடையாது, கண்ணீர் கிடையாது அப்படின்ற அர்த்தமே கிடையாது. மாறாக என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, போராட்டங்கள் அலை போல தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, நான் என் தேவனோடு இருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு எப்போ நம்ம மனசுல இருந்து விசுவாசிக்கிறோமோ, அதை நம்பி நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறோமோ, அப்பந்தான் போராட்டங்களின் மத்தியில் சந்தோஷமா இருக்க முடியும். சில கஷ்டமான காரியங்கள் நடக்கலாம், பொருளாதாரத்துல இருக்கலாம், சில ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். இது எல்லாவற்றின் மத்தியிலும் எப்போ நம்ம ஆறுதல் அடைய முடியும் அப்படின்னா, ஆவியானவர் கூட, தேவனோடு கூட நாம செயல்படும் போது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க சொல்றாரு, நற்சீர் பொருந்தினவர்களா இருங்கள், சமாதானமா இருங்கள், எல்லாரோடையும் அன்பு செய்து வாழும் போது மாத்திரமே நம்ம சமாதானத்தோடு இருக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே,
அதாவது நம்ம எல்லாரோட பிரேயர் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க மத்தியில இருக்கணும். அவர் எனக்கு முன்பாக போகணும், பின்னாடி வரணும், சைட்ல வரணும், எனக்கு பாதுகாக்கணும். இதெல்லாம் ஓகே. ஆனா அது எவ்வளவு டேஞ்சர்னு நமக்கு அநேக நேரத்தில் புரிகிறது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம்னா நம்ம அதை கத்துக்கொள்ளலாம். அதாவது நம்ம பார்க்கிறோம், எகிப்துல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தேவன் அவர்களோடு கூட போகிறார். நம்ம இன்னைக்கு பயங்கரமா ஜெபிப்போம். அவர்கள் மத்தியில எப்படி போனீங்களோ மேகஸ்தம்பமாக அக்னி தூணாக என் கூட வாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு என்ன நேரிட்டது? எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பிரிந்து போனார்களோ, தகாதவற்றை தேவன் விரும்பாத காரியங்களை செய்தார்களோ, தேவன் அடித்தார் அப்படின்னு இருக்கும். அநேகர் மாண்டு போனார்கள். போற வகையில கொத்து கொத்தாக ஜனங்கள் தேவனாலே சாகடிக்கப்பட்டார்கள். இதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா நம்ம கூட நடக்கிற நம்முடைய தேவன் பரிசுத்தர். அளவு கூட அவரிடத்தில் குறைவு கிடையாது, அநியாயம் கிடையாது. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை போல் இருக்கிறோமா? அல்லது இங்கே பவுல் சொன்னதை போல இந்த காரியங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கு ஆண்டவரே, என் கூட வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ற ஜனங்களாய் நம்ம இருக்கிறோமா? நம்ம தெளிவா இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, எப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி தேவனையும் என்னோடு இருக்கிற தேவ சாயலாய் படைக்கப்பட்ட என் சக மனிதர்களையும் நான் அன்பு செய்கிறேனோ, எதிர்பார்ப்பில்லாமல் அன்பு செய்ய பழகுகிறேனோ, அப்போது தேவன் நம்மோடு கூட இருப்பவராக காணப்படுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எப்போதும் இந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. அதற்கு நாங்க எங்களுடைய காரியங்களை ஒழுங்கும் கிரகமாய் வைத்துக்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, அநேக நேரத்தில் எங்களுக்குள்ளே சில காரியங்கள், வேண்டாத காரியங்கள் இருக்கலாம். ஆவியானவரே, அதை உடனே நாங்க சரி பண்ண நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்பா, நாங்க எங்களுடைய இருதயத்தை தகப்பனே உமக்கு உகந்த வீடாய், உமக்கு பிரியமுள்ள இடமாய் நாங்க வைத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.